வணக்கம், வணக்கம். நான் உங்கள் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். கரூர்ல இருந்து என்னுடைய அன்பான வாடிக்கையாளர் பிரபாகர்ன்னு கூப்பிட்டார். கூப்பிட்டு என்ன கேட்கிறாருன்னா, சார் எங்க வீட்டுக்கு இப்ப வந்து ஒரு திருமண அமைப்பாளர், இந்த புரோக்கர் சொன்னா கேவலமா? அவர் சொல்றார், திருமண அமைப்பாளர் வந்தாரு. அவர் வந்து இது கேட்ட நட்சத்திரம், இதுக்கு இந்த 8 நட்சத்திரம் பார்த்தா போதும். 2வது இப்ப வந்து இந்த திசை என்னமோ நடக்குதுன்னு சொன்னாராம். அது 8ஆம் பாவத்தை தொடுது. அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாரு சார். அவர் எண்ணி சொல்றாரு சார் ஜோதிடம் அப்படின்னு. நான் அதைத்தான் அவருக்கு விளக்கம் கொடுத்தேன். மக்களுக்கு அந்த விளக்கத்தை உங்களுக்கு சொல்றேன். உண்மையிலே ஏமாறாதீங்க. உண்மையிலே ஏமாறாதீங்க. எனக்கு சாதாரண புண்ணுதானேன்னு பக்கத்துல இருக்க மெடிக்கல் ஷாப்ல மருந்து வாங்கி போடுவோம். அதனுடைய வீரியத்துக்கு அவர் கொடுக்கிற மருந்து சாதாரண புண்ணுக்கு அது குணமாகும். அது கேன்சர் புண்ணாகவே இருக்குன்னு வைங்களேன். நமக்கு என்ன தெரியும்? நாம பாட்டுக்கு மருந்தை வாங்கி போடுவோம். அது வளர்ந்துகிட்டே இருக்கு. பார்த்தா 3 மாசம் 5 மாசம் கழிச்சுதான் தெரியும். ஆகா, இது வந்து ரொம்ப பெருசாயிடுச்சுன்னு அப்ப போறோம் டாக்டர்கிட்ட. அந்த டாக்டர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, அவரு கொஞ்சம் போல படிச்ச அந்த அனுபவத்துல இருக்கவர். அவரு இதுக்கு நீங்க இன்னும் பெரிய டாக்டர்கிட்ட போங்கன்னு ரெஃபர் பண்றாரு. அந்த பெரிய டாக்டர்கிட்ட போகும்போதுதான் தெரியுது, இது இந்த மாதிரியான நோய். இந்த நோய்க்கு இந்த மாதிரியான மருந்து தான் நீங்க சாப்பிடணும். அப்பதான் இது குணமாகும். இது கொஞ்சம் தீவிரமா ரொம்ப நாள் சாப்பிட வேண்டிய நோய்ங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அப்ப உண்மை என்ன? தொடக்கத்திலே இவர் அந்த பெரிய ஆள்கள்ட்ட போயிருந்தாருன்னு வைங்க, அதாவது பார்க்க வேண்டிய ஆள்கள்ட்ட பார்த்திருந்தாருன்னா, இவர் அன்னையில இருந்தே வைத்தியம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரமா குணமடைஞ்சிருக்கலாம். ஒரு 3 வருஷத்துல குணமடையக்கூடிய நோய்க்கு 4 மாசம் 5 மாசம் இழுத்த பின்னாடி பார்க்கும்போது அது 6 வருஷமா ஆகும் குணமடைய. வளர்ந்திருக்கும்ல. கிரானிக் டிசீஸ். இது மாதிரிதாங்க ஜோதிடத்துல இந்த கல்யாண யோகம். அன்பு நண்பர்களே, திருமணத்துக்கு வந்து நீங்க இந்த 10 பொருத்தம் பார்க்கிறேன்னு சொல்றீங்க இல்லையா? அது நம்பர் 1 பொய். என்னங்க நம்பர் 1 பொய் அப்படின்னா, நீங்களும் பாருங்க. 10 பொருத்தம் பார்த்து வச்சுட்டவங்க டைவர்ஸ் பண்ணலையா? 10 பொருத்தம் பார்த்தவங்க செத்து போகலையா? 10 பொருத்தவங்க பார்த்தவங்க வந்து நல்லா வாழ்ந்துட்டாங்களா? எத்தனை பேருக்கு எவ்வளவு பிரச்சனை வருது? இதெல்லாம் எதனால வருது? ஒரு தனி மனிதனுடைய ஜாதக அடிப்படையில தான் பிரச்சனைகள். இப்ப பொண்ணு பிரச்சனையான ஜாதகமா இருக்கு. நம்ம பார்ட்டியா அவங்க இருக்காங்க கஸ்டமரா. அவங்ககிட்ட, அம்மா இது இது இன்னென்ன பிரச்சனை வரும் உங்க பொண்ணுக்கு சொல்லிருங்க ப்ளீஸ். அவங்க இதுல இருந்து அவங்கள விடுபட சொல்லுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்படின்னோடனே அவங்க போய் கல்யாணம் பண்ண, யாரை கல்யாணம் பண்ணாலும் இந்த பிரச்சனை வரும். நீங்க கல்யாணம் பண்றவங்ககிட்ட இவங்க இப்படி வாழ்ந்தாங்கன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திசாபுத்தி சப்போர்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். அப்புறம் ஒரு நல்ல ஜாதகத்தை எடுத்து தேர்ந்தெடுத்து கொடுக்குறோம். அவங்களுக்கு இந்த பொண்ணு விருப்பமா இருக்கணும். இல்லாட்டினா அவங்க வந்து இந்த பொண்ணு ஜாதகம் ஜரி இல்ல தோஷம்னே சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. அப்புறம் தோஷமுள்ள அந்த பொண்ணு ஜாதகத்துக்கு எப்படி கல்யாணம் பண்றது? இல்லையா? அது நம்ம தானே செலக்ட் பண்ண முடியும். புரோக்கர் வர்றாரு. கல்யாண புரோக்கர் அவர் உண்மையிலே நமக்கு மிகப்பெரிய வேலையை செஞ்சு தர்றாரு. ஏன்னா நம்மனால போய் பொண்ணு மாப்பிள்ளை எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரு அற்புதமான வேலையை செஞ்சு தர்றாரு. அவர் அதோட நின்றுட்டாருன்னா நம்ம வாழ்க்கையில நிறைய பேரை நல்ல ஆள்களை எல்லாம் கல்யாணம் பண்ணிடலாம். இந்த புரோக்கர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களே பொருத்தம் பார்க்கிறாங்க. இது சேராது, இது சேராதுன்னு சொல்றாங்க. அது அவங்களுக்கெல்லாம் என்னன்னே தெரியாதுங்க. எனக்கு ஜோதிடம் தெரியும் சொல்லி இவர் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா செத்து போயிருவான் மாப்பிள்ள, இந்த பையனை கல்யாணம் பண்ணா செத்து போயிரும் பொண்ணுன்னு சொல்லி ஒரு பொம்பளை ஆளுங்க இருக்கிற இடத்துல சொல்லிடுவான். உடனே அவங்க பூரா தெய்வம் மாதிரி இவனை நம்புவாங்க. இப்ப நாங்கெல்லாம் யாரு? நாங்க புரோக்கர் வேலை பார்க்க முடியாதுங்க. ஏன்னா எங்களுக்கு அந்த வேலை தெரியாதுங்க. உண்மையிலே தெரியாதுங்க. எனக்கு ஜோதிடம் நல்லா தெரியுமுங்க. நாங்க அந்த வேலையை தான் பார்க்கிறோம். அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி சொல்லிட்டு போறாரு அப்படின்னு. விடுங்க சார், அவர் ஏதோ புரோக்கர் வேலை பார்க்கிறாரு, கல்யாண தரகர். நமக்கு ஒரு நல்ல ஒரு இணைவுகளை எடுத்து கொடுப்பார். அது மாத்திரம் அவரை வச்சுக்கோங்க. அவங்க சொல்ற ஜோதிட வார்த்தையெல்லாம் குப்பையில போட்டுருங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் எந்த அனுபவமும் இல்லாதவங்க. ஜோதிடத்துல அவங்க என்ன நினைக்கிறாங்க, கல்யாணம் பண்ணி வச்சுட்டா எல்லாம் மாறி சரியாயிரும்னு நினைக்கிறாங்க. ஜோதிடத்துல அப்படி இல்லை.
யார் யாருக்கு எப்படி எப்படி எல்லாம் நடக்கணுமோ அது அப்படி நடக்கும். நான்லாம் அதை சொல்றான் தான். இது இப்படி இருக்குங்க, முடிஞ்சா கல்யாணம் பண்ணுங்க. இந்த ஜாதகம் இந்த மாதிரி பலன் தருங்க, எதிர்கால பலன் இப்படி இருக்குங்க. உங்க ஜாதகத்தினுடைய எதிர்கால பலன் இந்த மாதிரி இருக்குமுங்கன்னு சொல்றாள். நான் இந்த கல்யாண தரகரிப்பு போரி வந்து சொல்லிட்டு போயிட்டாரே சார். நான் விடுங்க சார், அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை அவர் சொல்றார். அதெல்லாம் நாம நம்ப வேண்டியதும் இல்லை, கேட்க வேண்டியதும் இல்லை. ஏன்னா அது வந்து தோத்து போய் இதை கண்டுபிடிச்ச நாள்ல இருந்தே தோத்துருச்சு. என்னைக்கு பிறந்த நட்சத்திரத்துக்கு நீங்க பொருத்தம் பாக்குறீங்களோ அன்னைக்கே அதெல்லாம் தோத்து போச்சு. அந்த 10 பொருத்தமே பேர் நட்சத்திரத்துக்கு தான் பார்க்க சொல்லியிருக்கோம். அதுலயும் மனசுக்கு பிடிச்சிருந்திருந்தா கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டான். ஆரோகணம் அவரோகணம் ரஜ்ஜுவா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிட்டோம். ஏகாதிபத்திய மைத்ரேவா சமசப்தமா வச்ச ரச்சு ராசி கணேர் தோஷம் எல்லாம் இல்ல, கல்யாணம் பண்ணுன்னு சொல்லிட்டான். இவ்வளவு விதிவிலக்கையும் சொல்லி அந்த கல்யாணத்துக்கு நாங்க விதிவிலக்கு போட்டாச்சு. பின்ன எதுக்குங்க நீங்க போய்கிட்டு இவங்க சொல்றதெல்லாம் அதை சொல்றாங்க இதை சொல்றாங்கன்னு நம்பி நம்மளுடைய பொண்ணு வாழ்க்கையும் மாப்பிள்ளை வாழ்க்கையை கெடுக்கணும். சார், ஜாதகத்தை கொடுங்க பாக்குறோம், அதோட முடிஞ்சு. இதை விட இந்த கூத்து அங்க என்ன பண்றாங்கன்னா, மேட்ரிமோனியில அவங்களே பார்த்துட்டு அவங்களே செலக்ட் பண்றாங்க. மன்னிக்கணுங்க, அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. எத்தனையோ செலெக்ஷன் தப்பிச்சு போயிருங்க. நாங்கெல்லாம் இந்த ஜாதகத்தோட பலன்களை பார்ப்போம். அந்த பலன்களுக்கு உண்டான விஷயங்கள்ல அவங்க எப்படி வாழ்வாங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதோட எங்க வேலை முடிஞ்சிருச்சுங்க. வாழ்க்கையில வந்து ஒரு பொண்டாட்டி ஜாதகம், ஒரு புருஷன் ஜாதகம்னு உலகத்திலே யாருக்குமே இல்லைங்க. அப்படி ஒரு கோல் நிலையை அமைச்சிக்கவே முடியாதுங்க. அப்படி இல்லைங்க. இதெல்லாம் நாமளா கட்டுமானத்துல வாழ்றதுக்கு நமக்கு நல்ல காலங்கள், நல்ல ஜாதக அமைப்புகள் வந்தால் அப்படியே அட்ஜஸ்ட் ஆயிடுவோங்க. நல்ல ஜாதகம் வரலைன்னா அட்ஜஸ்டே ஆக முடியாது. என்னுடைய எங்களுடைய சாஸ்திரால ஒருத்தர் டீனா இருந்தாங்க. என்னது, எம்பிஏ டிபார்ட்மெண்ட்ல பக்கத்துலதான் இருக்காரு. இங்க நல்ல தம்பி நகர்ல, இது பெரிய தம்பியா என்னமோ அந்த நகர்ல. ரொம்ப அற்புதமான ப்ரொஃபஸர். ராஜீவ் காந்தியோடுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் அட்வைஸ் உட்காந்து வேலை பார்த்துருப்பார் போவர். பிராமின் தான். அவர் மகன் இங்க எங்கேயோ ஒர்க் பண்றாருன்னு நினைக்கிறேன் யூனிவர்சிட்டியில. அற்புதமான மனிதர். ஆனா மனைவியோட வாழல. இப்ப என்னடா குறைஞ்ச நாள்லயே கம்மியான வயசு தான், 50 வயசு கூட இருக்காது, ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டார். முதல்ல அவர் கல்யாணம் பண்றார். கல்யாணம் பண்ணி அவர் இல்ல, மனைவியோட வாழல, மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டாரு. தனியாவே வாழ்றாரு, அவர் இறந்தும் போயிடுறார். இப்ப அவருடைய ஜாதகத்துல என்ன ஆச்சு? அவருக்கு அவருடைய அமைப்புப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவமான மனைவி வரல, அவங்க கிளம்பிட்டாங்க, ஐயா ஆள விடுன்ட்டு. பட் அவரும் வாழல. இதெல்லாம் வந்து ஜாதகத்துல எத்தனையோ விஷயங்கள், எவ்வளவோ கண்டங்கள், எவ்வளவோ சங்கடங்கள்லாம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து கணிக்க முடியாதுங்க. இது பொருந்தாத அது பொருந்தாதுன்னு ரொம்ப ரொம்ப நல்ல ஜாதகத்தை எல்லாம் விட்டுட்டு நீங்க அலையிறீங்க. நல்ல ஜோதிடர், உண்மையிலே படித்தறிந்த, கணித அறிவு தெரிந்த, அனுபவம் வாய்ந்த ஜோதிடர்கள்ட்ட கேளுங்க. அதனால தப்பே ஒண்ணுங்க. எல்லாரும் என்கிட்ட வரணும்ன்ற கிடையாது. உங்களுக்கு திருப்தியாக ஏற்கனவே உள்ள ஜாதக பலன்களுக்கு சரியாக சொல்லி வந்த பலன்களும் நடந்தது, கரெக்டாக ஒத்து போறக்கூடிய தன்மையில நான் பாருங்களேன். அவங்களை எல்லாம் இவங்கிட்ட சொல்லுவாங்க, நல்லா சொல்லுவாங்க, அவங்க நல்லா சொல்லுவாங்கன்னு ஏன் ஏமாறுறீங்க? நன்றிங்க. விடுங்க, பாவம் புரோக்கர்கள் நமக்கு உதவி செய்யறாங்க. அவங்க சொல்ற ஜோதியத்தை எல்லாம் தலையில எடுத்து வச்சுட்டு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க எங்களுக்குதான் அது ப்ரொஃபஷனல்ஸ், அவங்களுக்கு அது கிடையாது. அவங்கள நம்ம திட்டவும் வேணாம், வாழ்த்தவும் வேணாம். அவன் சொன்னதை விடியா பொருத்தம் பொண்ணு மாப்பிள்ளைய கொண்டு வந்து கொடுங்க போதும்ன்றீங்க. நன்றிங்க.